உசைன் போல்ட்டை வீழ்த்திய ஜஸ்டின் கேட்லின். ஜஸ்டின் கேட்லின் அவருடைய ஒரே நோக்கம், லட்சியம் எல்லாமே வந்து உசைன் போல்ட்டை வீழ்த்துவதாக தான் இருந்தது. மின்னல் வேக ஓட்டக்காரர் உசைன் போல்ட். ஜமைக்கா நாட்டை சார்ந்தவர் அவர். அவரை அமெரிக்க நாட்டை சார்ந்த நம்முடைய ஜஸ்டின் கேட்லின் அவருடைய கடைசி கலந்துகிட்ட போட்டியில வெற்றி பெற்றிருக்கார். அதாவது அவருடைய நோக்கமே வந்து உசைன் போல்ட்டை வெற்றி பெறுவதாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி சீனால நடந்த உலக ஒலிம்பிக் போட்டியா இருக்கட்டும், எல்லா போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக அந்த சாதனையை தக்க வைத்துக் கொண்டே இருந்தவர் உசைன் போல்ட். அவர் ஒரு ஆண்டு மட்டும் அந்த சாதனை நிகழ்த்தல. அவருடைய சாதனையை அவரே முறியடிக்கிறார். அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகள் அந்த சாதனையை தக்க வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வீரராக அவர் இருக்கிறார். அவருக்கும் இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய நம்முடைய ஜஸ்டின் கேட்லினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம அளவு அப்படின்னு சொல்லலாம். உசைன் போல்ட்டை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இவருக்கு தான் இருக்குன்னு அன்னைக்கே வந்து நிறைய வர்ணனையாளர்கள் சொன்னாங்க. என்ன காரணம்னா, இந்த 100 மீட்டர் தடகள ஓட்டம். அதுல 50 மீட்டர் வரைக்கும் உசைன் போல்ட்டுக்கு சமமான தூரத்துல அளவுல வரக்கூடியவராக இந்த ஜஸ்டின் கேட்லின் இருந்தார். அதிலும் கடைசி 30 மீட்டர் தூரத்துல தான் வந்து உசைன் போல்ட் தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி வெற்றி பெற்றார்.